மகிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, ரக்கல்ல மாத்த ரக்கல்ல தர்றப்பா. அக்கினி இறங்கட்டும், அக்கினி மலை இறங்கட்டும், அக்கினி மலை இறங்கட்டும், அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும், அக்கினி மலை இறங்கட்டும், அக்கினி வல்லமை இறங்கட்டும், அக்கினி கிருபை இறங்கட்டும். ரபலா ரக்கலா வெளிச்சம் நீரே, ரம்மா கப்பா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரம். வாயத்தரங்க, வாயத்தரங்க. துதிக்கும் போது வல்லமை, துதிக்கும் போது அபிஷேகம், துதிக்கும் போது விடுதலை. இப்போது எல்லா பலவீன மாறும்படியான பலன் கொடுக்கிற ஆவியானவர், பலன் கொடுக்கிற ஆவியானவர். நன்றி சொல்லுங்க, நன்றி நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைவதாக, உடைவதாக, உடைவதாக. எல்லா சாப கட்டுகள், எல்லா சாப கட்டுகள் உடைவதாக. எல்லா அந்தகார வல்லமை வெளியேறு, எல்லா அந்தகார வல்லமை வெளியேறு, எல்லா அந்தகார வல்லமை வெளியேறு. எல்லா கட்டுகள் கலந்து விழுவதாக. ரப்பனே கப்புர கத்துர பாக்கத்த ரபா கத்தரா ஒரிமாலா துர பாக்கத்த ரபா. தேவ வல்லமை, தேவ வல்லமை. எல்லா கட்டுகள், எல்லா போராட்டங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் இப்போது விலகு, இப்போது விலகு, இப்போது விலகு, இப்போது விலகு. ஒவ்வொரு மேல மகிமை, ஒவ்வொரு மேல வல்லமை, ஒவ்வொரு மேல அபிஷேகம், ஒவ்வொரு மேல எல்லா எல்லா கிருபைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். விடுதலை வேண்டுமா, விடுதலை வேண்டுமா? இதை மீட்பை கொடுக்கிற வல்லமை ரேக்கலை வீக்காத டக்குரா லிபி கதோட பால கரபா. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா தடை உடையுது, எல்லா தடை உடையுது, எல்லா தடை உடையுது. இப்போது ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை. ரேமேகா லாதுரா ரேகே பேகாலா ரா ரேகா பாதரபா. மகிமை இறங்குது, மகிமை இறங்குவதாக. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம். ரே மேகாலா ரேகா பேகாதாரா ரப்புல கதுனா ரிபி கதுட குரக்கலா ரிபி கதுடபா. ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ரிபி கதுட கரபா ரே மே லே ரே. தட உடைவதாக, தட உடைவதாக. எல்லா போராட்டம், எல்லா விளைவிடா, எல்லா அந்தகார வல்லமை விலகு, விலகு, விலகு. மகிமை இறங்குது, விலகு, மகிமை இறங்குது, விலகு. விடுதலை இறங்குது, விலகு. எல்லா கட்டுகளும் ரேகே மேகா தரபா ரேகே பேகாலாரா ரபா லாதுரபா ரீமே இகாத டகுலகரபா. ஆவியானவரே வாங்க, ஆவியானவரே வாங்க, ஆவியானவரே, ஆவியானவரே.
தொடுவீராக. ஒவ்வொரு மேலும் மகிமை, ஒவ்வொரு மேலும் வல்லமை. அக்கினி 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 அக்கினி. இதோ சுட்டரிக்கிற அக்கினி. உன் பிரச்சனையை சுட்டரிக்கிற அக்கினி. உன் கட்ட சுட்டரிக்கிற அக்கினி. உன் வேதனையை சுட்டரிக்கிற அக்கினி. உன் கடன் பிரச்சனையை சுட்டரிக்கிற அக்கினி. உன் போராட்டத்தை சுட்டரிக்கிற அக்கினி. அக்கினியாய் 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 அக்கினியாய். இப்ப பாரு இறங்குறாரு, இப்ப பாரு இறங்குறாரு. அக்கினி மலை, அக்கினி மலை, அக்கினி மலை. ஷாகா பாகா ராகா பாகா ரேபா லாகா ரேகா ராகா ஓ ராகா லாதா ஓ ராபா. அக்கினி மலை, அக்கினி மலை, அக்கினி மலை, அக்கினி மலை. எல்லா தடைகளை உடைக்கிற அக்கினி மலை. ரே கே பேகாலா ரே மேகாதா ராபா ரபா காதா ராபா. அக்கினி மலை, அக்கினி மலை, அக்கினி மலை. ஆறுதல் மலை, இக்கட்டில் துணை, இருளில் வெளிச்சம் இப்போது ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ரே கே மேகாலா தாரா. வாயை தரங்க, வாயை தரங்க, வாயை தரங்க. கர்த்தரை மையப்படுத்துங்க. ஒரு விடுதலை வேண்டுமா? வாயை தரங்க. மீட்பு வேண்டுமா? வாயை தரங்க. ரே மேகாலா தூரபா லகரபா ரேகாலா தூரபா கதரபா. ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை உனக்கு விடுதலை கொடுக்கும்படி இதை இறங்குறாரு பாரு. ஒரு அக்கினி உன் மேல இறங்குது பாரு. ஒரு அக்கினி மலை இறங்குது பாரு. ஒரு அபிஷேக மலை இறங்குது பாரு. விடுதலை வேண்டுமா? வாயத்தர. விடுதலை வேண்டுமா? வாயத்தர. விடுதலை வேண்டுமா? வாயத்தர. ரேக் ரேக். வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. பிள்ளைகளை கை வைக்காத. வெளியே வா, வெளியே வா. அந்தகார வல்லமையே வெளியே வா. ஆச்சே வெளியே வா, வெளியே வா. உள்ள இருக்காத, சரீரத்தில் இருக்காத. வெளியே வா. ரப்லே ரக்லா ரத்தடாபா ரப்பி. எல்லா பெலவன கட்டை வெளியே வா. எல்லா போராட்டம் வெளியே வா. பிசாசின் கிரியை அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுவதாக. பிசாசின் வல்லமை இறங்க. ரேகா பிசாசின் வல்லமை எல்லாவற்றிலும் முறியடிக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை, அந்த அக்கினி தழல் உன் மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. உனக்குள்ள அந்தகாரம், உனக்குள்ள அந்தகாரம், உனக்குள்ள இருள் இப்போது இருக்குமானால், இப்போது இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் விடுதலையின் இரத்தம் இப்போது 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 உன் தலை மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அக்கினி அக்கினி. வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. போராட்டமே வெளியேறு. பிரச்சனையை வெளியேறு. வேதனையை வெளியேறு. தரித்திரத்தின் ஆவியே, தரித்திரத்தின் ஆவியே, கட்டி வச்சிருக்கிற தரித்திரத்தின் ஆவியே வெளியேறு. இப்ப வெளியேறு. யார் உடம்புக்குள்ள இருக்க கூடாது. ஏன் கடங்கார ஆவியே, ஏன் கடங்கார ஆவியே, தரித்திரத்தின் ஆவியே எந்த உடம்புக்குள்ள இருக்க கூடாது. எந்த ஆத்மா இருக்க கூடாது. இப்ப வெளியேறு. இப்போது வெளியேறு. என் தகப்பன் அக்கினியா இறங்குறாரு. என் தகப்பன் அக்கினியா இறங்குறாரு. விடுதலை கொடுக்கிற அக்கினி. ரேகா பாகா தா ராபாலாரா ரேகா பாகா தா டாகாலாரா ரேகா பாகா தா டாகாலாரா ரே மேகாலா தா ராபாலாரா ரேகே பேகா தா டாகாலாரா லாரபா. ஹல்லேலூயா. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. அவர் சொல்றார், நீ கிருபையால் நிலை நிற்கிறாய். என் கிருபை உனக்கு போதும். என் பலன் உனக்கு போதும். என்னுடைய பிரச்சனை உனக்கு போதும். என் மகிமை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபையில நீ நிற்கிற, அந்த வல்லமையில நிற்கிற, அந்த கிருபை உன்னை தாங்கி தாங்கி, அந்த வல்லமை உன்னை தாங்கி தாங்கி இப்போது நடத்தி கொண்டு இருக்கிறது. ரகபா கலாதரபா. கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபை நிலை நிற்கிறோ. கிருப 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 கிருபை
கிருபையால் நிலை நிற்கிறோம், நாங்க கிருபை நிலை நிற்கிறோம். வாய தரங்க. கிருபையால் நிலை நிற்கிறோம், நாங்க கிருபை நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. என்ன பெரியவனாக்கியது உங்க கிருபை. ஓ, கிருபை கிருபை கிருபையின் ஆவியானவர். இன்னைக்கு கிருபையின் ஆவியானவர், இன்னைக்கு கிருபையின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபை நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபை நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. சொல்லுங்க. நீதிமானாய் அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை. சொல்லுங்க. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். எல்லா வாயத்தரங்க, எல்லா வாயத்தரங்க. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை ரப்பலாம். கட்டு உடைந்து பாரு, கட்டு உடைந்து பாரு, கட்டு உடைந்து பாரு. கட்டி வச்ச பிசாசுடைய ஆவி, கட்டி வச்ச பிசாசுடைய ஆவி எல்லா கட்டுகளும் கலர முடியாத ஒரு காயத்தை கட்டுகிற ஒரு ரப்பலா கட்டுற பக்கத்த ரபாலரா ரெபி கத்தட்ட குல துர பக்கத்த ரபா ஷப்பலா துர பக்கத்த ரபா ரக்கலா துர பக்கத்த ரபா. கட்டி வச்ச அந்த ஆவி விலகுது பாரு, அந்த கட்டி வச்ச அந்த போராட்டம் விலகுது பாரு. கூனி 18 வருஷமா கட்டி வச்சா, 18 வருஷம் கூனிய கட்டி வச்சா, 18 வருஷமா கட்டி வச்ச அந்த ஆவி விலகினது. அதான் கர்த்தருடைய வார்த்தை. இதோ உன்னை கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் கலந்து விழும்படியான கட்டுகள், கலந்து விழும்படியான ஒரு வல்லமை கட்டு கலந்து விழுவதாக. கட்டுகள் 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 ரெப்பே கத்தொட்டக்கல்ல துர பக்கத்த ரபல தரபா ஷபல துர ரபல துரபா. காயங்களை கட்டியது உங்க கிருபை கிருபை. ஆமென் ஆமென் கிருபை ஆமென் ஆமென் கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென் ஆமென் கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென் ஆமென் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. நீங்க நிற்பதும் நீங்கள் நெருங்கப்படாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. நம்ம எல்லாரும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. கட்டுக்களை எல்லாம் மறுத்து விட்டார், உங்கள் போராட்டங்களை எல்லாம் முறியடித்து விட்டார். அவருடைய மையம் உங்கள் மேலே கடந்து வருகிறது. அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் ரதுட பலதரபா பிரசன பிரசன தேவ பிரசன. எல்லாம் ஆயத்தரங்க. பிரசன பிரசன தேவ பிரசன. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உன் அன்பு ஒன்றே போதுமையா. எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. உம் அன்பொன்றே போதும் போதும் போதுமையா. பிரசன பிரசன தேவ பிரசன 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 தேவ பிரசன. இன்னும்மை அறியணமே, இன்னும் கதரபா ரக்கலா துர பக்கதரபா இன்னும் கிட்டி
எல்லாம் சொல்லுங்க, பிரசன்னத்தை சொல்லுங்க, வாயை திறங்க, எல்லாம் சொல்லுங்க, பிரசன்னம். தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா கரம் பிடித்த நாயகனே. உங்களை கரம் பிடிக்கிறார் பாரு, கரம் பிடிக்கிற, கைவிடாத, கைவிடாத, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா துதியினில்லே வாழ்பவரே. எங்க துதியினில்லே வாழ்பவரே, துணையாளரே என் மனவாளரே, துணையாளரே என் மனவாளரே, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா சீர்படுத்து சிருஷ்டிகரே. சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லுங்க, சிருஷ்டிகர், சிருஷ்டிகரே, சிறப்படுத்து, சிறப்படுத்து, துணையாளரே, துணையாளரே, சிறப்படுத்து, துணையாளரே, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா ராஜாவும் பிரசன்னா போதுமையா, எப்போது எனக்கு போதுமையா. எல்லாம் சொல்லுங்க, ராஜாவும் பிரசன்ன போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஹல்லேலூயா. வலக்கை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகதரபல ரகரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, நன்றி இயேசுவே. ஒரு மனமா, ஒரு மனமா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஷப்பல கம்மர கத்தர பக்கலா ரிக்க பக்கத டகுல துரா பிக்கத டகுல துனா மாத்தரபா ரிமி மீ கதுட பூல ரகா பக்கto சப்து டபாத டகப ரகது நகலரா ரிப கத டபல கர துட கர பக்கத டபல கரல ரபா. அவர் பிரசன்னம் உன் மேல இறங்குது, அவர் மகிமை உன் மேல இறங்குது, அவர் கிருபை உன் மேல இறங்குது, அவர் மகிமை உன் மேல இப்போது இறங்கி கொண்டிருக்கிறது. மேக ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், அவர் மகிமை. ஓ தடையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் உருகுது, உன் போராட்டம் உருகுது, உன் வேதனை உருகுது. உனக்குண்டான எல்லா காரியங்களை கொடுப்பதற்காக கர்த்தருடைய அக்கினி, அந்த அக்கினி எல்லாத்தையும் உருக வச்சு ஓட வச்சு கொண்டு இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் உன் பிரச்சனையை உருக வைக்கிறது. எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும் நீ இந்த பிரச்சனைக்கு முறியடிப்பதற்கு பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டேனா, அவர் பிரசன்னத்தை விட்டுட்டு நீ எங்கேயும் போயிடாத. அவர் பிரசன்னம், அவர் மகிமை, அவர் பலன், அவர் கிருபை, அவர் உனக்கு கேடகமாக இருந்து பலனாக இருந்து
கரம் பிடிச்சு இப்போ நடத்திட்டு வர்றாரு. உன் கரத்தை பிடிச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் சரியாக நடத்திட்டு வர்றாரு. அவரை சார்ந்துகொள், அவரை பிடித்துக்கொள். அவர் கையை விட்டுறாத, அவர் மகிமையை விட்டுறாத, அவர் பலனை விட்டுறாத, அவர் வல்லமையை விட்டுறாத, அவர் பிரசனத்தை விட்டுறாத, அவர் கிருபையை விட்டுறாத. இப்போ உன் கையை பிடிச்சுட்டாரு, உன் வலக்கரத்தை பிடிச்சு உன்னை தாங்கி அவர் நடத்துகிறாரு. விட்டாத. அவர் பிரசன்னம் உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. இப்ப அவர் மகிமை உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. அவர் மகிமை, அவர் வல்லமை, அவர் கிருபை உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. வலக்கரத்தை பிடிச்சு உன்னை தாங்கி, உன்னை ஏந்தி, உன்னை நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு நேரம். நீ பயப்படாதே. வல்லமை கடந்து வருகிறது. இன்னும் அவரை நீ அறிந்து கொள், இன்னும் அவரை நீ தெரிந்து கொள். உனக்கு இதுவரை கண்டிராத, இதுவரை கேட்டிராத, இதுவரை பேசிராத, இதுவரை பார்த்திராத அத்தனை காரியத்தையும் கர்த்தர் இந்த 2வது மாதத்திலே உன்னை அதிசயங்களை காண பண்ண வைக்க போறாரு. அதிசயங்களை கேட்க போற, அதிசயங்களை பார்க்க போற, அதிசயம் உன்னை தேடி வரப்போகிறது. எப்படி மாவு சட்டியில மாவு உற்பத்தி ஆனதோ அந்த அதிசயம் உனக்கு நடக்க போகுது. எண்ணெய் சட்டியில எண்ணெய் உற்பத்தி ஆனதோ அந்த அதிசயம் உனக்கு நடக்க போகுது. வெட்டாந்தரையில நீர் ஊற்றுகளை உண்டு பண்ணுகிற அதிசயம் உனக்கு நடக்க போகுது. அவாந்தர வெளியில பாதைகளை உனக்கு உருவாக்குற ஒரு அதிசயம் உனக்கு நடக்க போகுது. 5-3 பெருக்கத்தின் அதிசயம் உனக்கு நடக்க போகுது. இது எப்படி ஆயிற்று? என் தேவனால் ஆயிற்று என்று நீ சொல்லும்படி அதிசயங்கள் உன் குடும்பத்துக்கு அதிசயங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. வரும் நாட்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் ஜீர்ணிக்க முடியாத, கிரகிக்க முடியாத ஒரு அதிசயத்தை உன் குடும்பத்துக்கு நான் செய்ய போறேன், உன் சபைக்கு நான் செய்ய போறேன். இதோ ரிவல்வல், ஒரு உயிர் மீட்சி உண்டாக போகுது. ஒரு எழுப்புதலை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஒரு எழுப்புதல், ஒரு மீட்பு, ஒரு விடுதலை, ஒரு உயிர் மீட்சி உனக்கு நான் கொடுக்கிறேன். தடைகளை உடைக்கிற, சீர்படுத்திக் கொண்டிருக்கிறேன். உன் கோணலான பாதையை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். உனக்கு எதிராக செயல்பட்ட கல்லான இருதயங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். உனக்கு எதிராய் போராடின அந்த போராட்டத்தை விளைவித்த அந்த இருதயத்தை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். உனக்கு இதுவரை திருமண காரியங்கள் தடைப்பட்டு வந்தது, அந்த தடைப்பட்ட காரியத்தை நீக்கி போட்டு அந்த திருமண காரியத்தை உனக்கு சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். உன்னை நடத்தும்படி வழக்கரத்தை பிடிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார். உனக்காக சில காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை அண்டிக்கொள், அவரை பிடித்துக்கொள், கரம் பிடித்து நடத்துவார். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்துக்கு உன்னை குறித்து நான் நினைச்சிருக்கிறேன். உன் நினைவு என் நினைவு அல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்துக்கு நான் உன்னை நினைச்சிருக்கிறேன். என் நினைவுக்கு நீ வா, என் நினைவுக்கு ஒப்புக்கொடு, என் நினைவுக்கு நீ அர்ப்பணிச்சிரு. ஓ மாமிசத்தின்படி நினைக்காத. ஆண்டவரே, என் குடும்பத்தையும் நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், என் பிள்ளைகளையும், என் பிள்ளையோட எதிர்காலத்தையும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். என் பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என் ஊழியத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என் பிள்ளைங்க குழந்தை எல்லாத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் வலக்கரத்தை பிடிச்சு தாங்கி நடத்திக்கிட்டு வர்றதை நான் ஆவியில் உணர்றேன். அது நடக்க போகிறதுக்கு நன்றி. எல்லாம் கண்களை மூடிய வண்ணமாக நீங்கள் கையீடு செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வேலையை எல்லாத்தையுமே என்கிட்ட ஒப்புக்கொடு. திருமண காரியத்தை என்கிட்ட ஒப்புக்கொடு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி அப்படிங்கிறாரு. கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு கலங்கி தவிக்காதுங்கிறாரு. நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் பிரச்சனை என்கிட்ட கொடுத்துருங்கிறாரு. அதனால் இப்போ எல்லாரும் அவரும் மனதில் இருக்கிற பாரங்களை, மனதில் இருக்கிற வேதனைகளை அப்படியே ஏசப்பட்ட சொல்லுங்கள், இறக்கி வைங்க. எல்லாரும் வாயை திறந்து மனதுக்குள்ளே
மனதுக்குள்ளே அப்படியே வாயை திறந்து உனக்கு உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற, எதை பாரமாக சுமந்து கொண்டு இருக்கிற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. அதனால் நீ தேவையில்லாத பாரத்தை சுமந்து சிந்திச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க, அதை என் மேலே இறக்கி வை. நான் உனக்கு இளைப்பாறுதல், உனக்கு ஒரு அமைதி, உனக்கு ஒரு சந்தோஷம், உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்படி எல்லாம் வாயை திறந்து மனதுக்குள்ளே அப்பாட்ட சொல்லுங்க, எது உனக்கு பாரமாக இருக்குது? கடன் பிரச்சனை பாரமாக இருக்கா? குடும்பத்தில் ஒரு மனது இல்லையா? பிரிவினை பாரமாக இருக்கிறதா? திருமண தடை எனக்கு பாரமாக இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், தப்பு வச்சு உன் பாதைக்கு வெளிச்சமும் நான் கிருபையாக நடத்த போகிறேன். நீ நடக்கிற ஒவ்வொரு பாதைக்கு நான் தீபமாக இருக்கிறேன். நீ இருள கால வச்சா நான் வெளிச்சத்தை காட்டி உன்னை நடத்துகிறேன். நீ தெரியாமல் இருள கால் வைக்கிற, நான் இருள கால் வைக்கும்போது உனக்கு நான் வெளிச்சத்தை கொடுக்குறேன். கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை நான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எப்போ ஆரம்பிச்சிச்சோ அப்போ நான் உன்னை முழுமையாக பற்றி கொண்டேன், முழுமையாக பற்றி கொண்டு உன்னை கரம் பிடிச்சிட்டேன். அதனால் என் கரத்தை விட்டுறாத. நீ இருள கால் வச்சாலும் நான் உனக்கு வெளிச்சத்தை காட்டி நடத்துகிறேன். தேவனுடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. இருளான காரியங்கள் விலகுது. இருள் பக்கம் உன்னை நடத்த மாட்டார், போராட்ட பக்கம் நடத்த மாட்டார், காஞ்சி போன பூமி பக்கம் நடத்த மாட்டார். அவர் உன்னை புல்லுள்ள இடத்துல மட்டும்தான் நடத்துவார். அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பர் உனக்கு தகப்பனாக இருக்கிறார். நல்ல மேய்ப்பர் உனக்கு இருக்கிறார். உன்னையும் உன் பிள்ளைகளையும் அற்புதமான அதிசயமான இடத்துல அவர் நடத்துகிறார். ரீபாலா தூடபாலா கரலரபா. அவரை இன்னும் அதிகமாக பற்றுக்கள் என்றவர் சொல்கிறார். தகப்பனை, இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த பிள்ளையை ஒப்படைக்கிறாங்க, நீங்கள் கேளுங்க. இந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க, நீங்கள் கேளுங்க. இப்போ எல்லாம் அமைதியாக முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தி உங்கள் பிரச்சனையை அப்படியே சொல்லுங்கள் பார்ப்போம். யாரும் திரும்பி பார்க்காதீங்க. அவரவர் பிரச்சனையை ஏசப்பட ஒப்புவீங்க. சொல்லுங்கள் எல்லாரும். முடிஞ்சால் கையை தூக்கி சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா கையை கும்பிட்டு சொல்லுங்கள், தலையை தாழ்த்தி சொல்லுங்கள். மழை போல் பிரச்சனை இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லுவார். படிப்பு காரியத்தில் பிரச்சனையா, பீஸ் கட்டுறதில் பிரச்சனையா, சரியான வேலை இல்லையா, சரியான வருமானம் இல்லையா, கரணை அடைக்க வழி தெரியலையா, திருமண தடையா, எது இருந்தாலும் கையை கும்பிட்டு அல்லது கையை தூக்கி, வலது கையை தூக்கி அப்பாட மன்றாடுங்க. இது மன்றாடுகிற நேரம். ஸ்தோத்திரோதர விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இறுதி சிந்தையை காத்துக்கொள்ளும். மகிமை இப்போது கடந்து வருகிறது. எல்லாரும் மனதுக்குள்ளே சொல்லணும், யாரும் சொல்லாமல் இருக்காதீங்க. இப்போ உங்களுடைய விண்ணப்பம் பரலோகத்துக்கு போய்கிட்டு இருக்கு. தூதன் குளத்தை கலக்கிற நேரம். அப்படியே சொல்லுங்கள். உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளை எதிர்காலத்தை சொல்லுங்கள். உங்கள் பிள்ளை படிப்பு காரியத்தை சொல்லுங்கள். பணப்பிரச்சனையை சொல்லுங்கள், கடன் பிரச்சனையை சொல்லுங்கள், பொருளாதார தடையை சொல்லுங்கள். நிரந்தரமான வேலை இல்லை, நிரந்தரமான வருமானம் இல்லை, எல்லாம் அப்பாட்ட சொல்லுங்கள். அப்பா கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஏசப்பா உஷி வெளியே பாரா பாரா தூரா பாலாரா. அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவர் புயங்கள் உனக்கு ஆதாரம். சீர்படுத்தும் சிருஷ்டிகர் உன்னை சிறப்படுத்தி கொண்டிருக்கிறார். உலகமெல்லாம் மாயே, அவர் அன்பு போதும், இன்னும் அவர் அறிந்து கொள்ளுங்கள். எல்லாம் மாயத்திறன்னு சொல்லுங்கள். வலது கையை மேலே தூக்குங்க, வானத்துக்கு நேராக. வலது கை மட்டும் வானத்துக்கு நேராக தூக்குங்க. நான் சொல்வது அப்படியே சொல்லுங்கள். இயேசுவே, நன்றி இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல நான் உம்மை நோக்கி கதறுகிறேன். தகப்பனே, நீ ஜெபிப்பதற்கு முன்னுமே உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் என்று நீங்கள் சொன்னீங்க. இருந்தாலும் இப்போது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும், என் தேவைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். என் விண்ணப்பத்தை நீர் அங்கீகரித்து எனக்கு உடனே பதிலை கொடுத்து உம்முடைய தேவ சமாதானம்
என் ஆளுகை செய்வதாக. தகப்பனே, ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தையும் சிந்தையும் ஆவியையும் ஆத்துமாவையும் காத்துக்கொள்ளும் என்ற வசனத்தின்படி என்னுடைய எல்லா விண்ணப்பத்தையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன். என்னுடைய விண்ணப்பம் ஜெப தூபம் பிதா சமூகத்துக்கு கடந்து போவதாக. என்னையும் என் குடும்பத்தையும் யோபு குடும்பத்தை வேலி அடித்தது போல பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. நாங்கள் போகும்போதும் நாங்கள் வரும்போதும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை என்னை ஆளுகை செய்வதாக. நீர் எனக்கு கேடகமாக, நீர் எனக்கு பலனாக, நீர் எனக்கு கோட்டையாக, நீர் துருகமாக என்னை பாதுகாத்து கொள்ளும். எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி என்னை பாதுகாத்து கொள்ளும். வாத நோய் என் கூடாரத்தை அணுகாத அளவுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. நான் பிள்ளைகளின் சமானத்தை பார்க்கணும். என் குடும்பம், என் பிள்ளைகள் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே இந்த 2வது மாதத்தில் அதிசயங்களை, அற்புதங்களை, வெற்றியை, விடுதலையை நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே உம்முடைய கிருபை எனக்கு புதிதாக இருப்பதாக. தேவ சமாதானம் என்னை ஆளுகை செய்வதாக. இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். எல்லாம் வலது கையை தலையில் கையை வைங்க. வலது கையை தலையில் சொல்லுங்கள். தகப்பனே, பிதாவின் மகிமை என்னை மூடி இருப்பதாக. இயேசுவின் இரத்தத்தில் நான் மறைந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அக்கினியிலே நான் இருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தின் விடுதலை என் மேலே கடந்து வரட்டும். இயேசுவின் இரத்தத்தின் மீட்பு என் மேலே கடந்து வரட்டும். இயேசுவின் சமாதானம் என் மேலே கடந்து வரட்டும். இயேசுவின் ஐஸ்வர்யம் என் மேலே கடந்து வரட்டும். இரத்தத்தில் வாங்கி கொடுத்த ஐஸ்வர்யம் என் மேலே கடந்து வரட்டும். இரத்தத்தில் வாங்கி கொடுத்த ராஜாங்க ஆசாரியர்கள் அபிஷேகம் விடுதலை என் மேலே கடந்து வரட்டும். இயேசு சிலுவையிலே வாங்கி கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் என் மேலே கடந்து வரட்டும். பிசாசின் ஆதிக்கத்தை முறியடித்து அவன் அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் ஆணியடித்து அவன் ஆதாம் ஏவாள்கிட்ட புட்டுகின அத்தனை ஏதேன் தோட்ட ஆசீர்வாதத்தையும் எனக்கு சிலுவையின் இரத்தத்தால் வாங்கி கொடுத்துட்டீங்க. அந்த இரத்தத்தின் வல்லமை என் மேலே இறங்குவதாக. தகப்பனே, இந்த முதல் வாரத்தில் சிலுவையில் வாங்கி கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் எடுத்துக்கொள்கிறேன். இரத்தத்தின் வல்லமை என் மேலே கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறபடியே நடப்பதாக. தேவ பாதுகாப்பு எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருப்பதாக. உம்முடைய சமூகம் நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.